எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளியை வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு, மூடி போட்டுடலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆகுது. தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். வேக வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு. தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். தக்காளியில இந்த இதை எடுத்துடணும். இதை கீழே போட்டுறணும். வேக வச்ச தக்காளியை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வேக வச்ச தண்ணியை ரசம் கூட்டுறதுக்கு வச்சுக்கலாம். மல்லி, மிளகு, சீரகம், பூடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ரசத்துக்கு அம்மியில நல்லா உணுக்கிட்டு வந்துடலாம். மிக்சியில அரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். தக்காளி வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். தக்காளி ரசம் கூட்டியாச்சு. ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசம் தாளிக்க கடுகு, வெந்தயம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தூள், வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். அம்மியில உணுக்குன ரசப்பொடி, அம்மியில தட்டின கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கூட்டி வச்ச தக்காளி ரசத்தை ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, பொடியா நறுக்குன மல்லித்தலை, ஒரு லெமனை புழிஞ்சுக்கலாம். ரசம் நல்லா முறக்கூடிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை ஊற்றிக்கலாம். சுவையான தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.